10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next sum பாருங்க. Exercise 7.9 பார்த்துட்டு இருக்கோம். அதில் example sum 7.70. Sketch the curve y equal to f of x equal to x cube minus 6x minus 9. இந்த கருவை நம்ம ட்ரா பண்ணோம். அதோட நேச்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம முன்னாடி சம்மில் பார்த்தோம், ஒரு 10 டாபிக்ஸ் பார்த்தோம். அது ஹெட்டிங் பார்த்தோம், என்னென்ன டொமைன், ரேஞ்ச், அடுத்து சிமெட்ரிக், அடுத்து இன்டர்செப்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் நம்பர், அடுத்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, அடுத்து கான்கேவிட்டி, அடுத்து பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், அடுத்து அசியூம்ட் ரூட்ஸ். லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்போம்னா அந்த கருவை ட்ரா பண்ணியிருப்போம், டயக்ராம் பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இந்த சாப்டர்லேயே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம் பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. சொல்யூஷன் பாருங்கள். y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 6x மைனஸ் 9. இந்த கருவோட டொமைன் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். டொமைன்னா என்ன சொன்னால், நம்ம அந்த கருவோட ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு ரியல் வேல்யூஸ் கிடைக்கணும். அப்படி ஒய்க்கு ரியல் வேல்யூஸ் கிடைக்கிற மாதிரி எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் என்ன சார் சொல்லணும்னா டொமைன் சொல்கிறோம். இப்போ பாலினாமியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே என்னவாக இருக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி டொமைனாக இருக்கும். ஏன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், எல்லா ரியல் நம்பர்ஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒய்க்கு ரியல் வேல்யூஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ண வச்சுக்கலாம், 1 மைனஸ் 6 இன்ட்டு 1 மைனஸ் 6 மைனஸ் 9. அப்போ மைனஸ் 6 மைனஸ் 9 மைனஸ் 15, மைனஸ் 15 ப்ளஸ் 1 மைனஸ் 14. மைனஸ் 14ங்கிறது ரியல் நம்பர், ஒய்க்கு ரியல் வேல்யூ கிடைக்குது. அப்போ எந்த ரியல் நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒய்க்கு வேல்யூ ரியல் வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் டொமைன் என்ன சார் சொல்லணும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி ஆர் கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆருங்கிறது என்னது, செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இல்லை ரியல் நம்பர்ஸ்ங்களா. அடுத்து ரேஞ்ச். ரேஞ்சுங்கிறது எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒய்யோட வேல்யூஸ். அப்போ ஒய்க்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் என்ன சார் சொல்லணும்னா ரேஞ்சுன்னு சொல்கிறோம். அப்போ டொமைனுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ரியல் நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம். கண்டிப்பாக நமக்கு ஒய்யோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்னா ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ ரேஞ்சும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி ஆர் கேபிட்டல் ஆர் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிடுறோம். அப்போ டொமைனும் கேபிட்டல் ஆர், ரேஞ்சும் கேபிட்டல் ஆர். பாலினாமியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு டொமைனும் ரேஞ்சும் ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ணோம். 3 டைப்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய கருவில் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒயின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எகைன் அதே ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே கிடைக்கணும். அப்படியே கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒயின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் பாருங்கள், மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 6x மைனஸ் 9 கிடைக்கும். அப்போ எகைன் அதே ஈக்குவேஷன் கிடைக்கல. அப்போ என்னது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக் இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்து என்ன செக் பண்ணுறோம், சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸான்னு பார்க்குறோம். அப்போ சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னால் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எகைன் அதே ஈக்குவேஷன் கிடைக்கணும். பாருங்கள், ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9. இப்போ மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப்னா என்னது மைனஸ் எக்ஸ் கியூப், மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் எக்ஸ்னா ப்ளஸ் 6x மைனஸ் 9. அப்போ எகைன் அதே ஈக்குவேஷன் திரும்ப கிடைக்கல. அப்போ இங்கே சிமெட்ரிக், அதாவது ஒய் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக் இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன செக் பண்ணோம், ஆரிஜினை பொறுத்து சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணோம். அப்போ என்ன பண்ணும், அட் டைமில் ஒரே டைமில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னும் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒயின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எகைன் அதே ஈக்குவேஷன் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படி எகைன் அதே ஈக்குவேஷன் கிடைச்சதுன்னா சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னும் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒயின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எகைன் அதே ஈக்குவேஷன் கிடைக்கல. அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்லிடும், ஆரிஜினை பொறுத்தும் சிமெட்ரிக் இல்லை. அப்போ 3 டைப்ஸையும் நமக்கு என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ தேர்ஃபோர் என்ன சார் சொல்லணுமா, தி கர்வ்ஸ் டஸ் நாட் பொசஸ் எனி சிமெட்ரிக்கல் டெஸ்ட். எந்த சிமெட்ரிக்கல் டெஸ்ட்டையும் நமக்கு அங்கே என்ன பண்ணல, சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்லிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட்ஸ். இன்டர்செப்ட்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் 2 பார்த்துருக்கோம். இன்டர்செப்ட்லேயே எக்ஸ் இன்டர்செப்ட் இருக்குது, ஒய் இன்டர்செப்ட்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் வேணும்னா கொடுத்துருக்க கிவன் கர்வில் ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும், ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ புட் ஒய் ஈக்குவல் டு 0 which implies x cube minus 6x minus 9 equal to 0.
அப்போ இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 6x மைனஸ் 9 ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். இதை நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம தேர்ட் சாப்டரில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். சிந்தட்டிக் டிவிஷனில் இந்த மாதிரி இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் பார்த்துருப்போம். அப்போ இங்கே இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒன்றுங்கிறது ரூட்டான்னு செக் பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு -1 எடுத்து செக் பண்ணாலும் நாட் ஈக்குவல் டு 0, +2 -2 எடுத்துகிட்டு செக் பண்ணாலும் நமக்கு என்ன சார் கிடைக்கும்னா இந்த நாட் ஈக்குவல் டு 0, அதாவது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. 3ன்னு எடுத்துக்கிட்டு செக் பண்ணுறோம். அப்போ சிந்தடிக் டிவிஷனில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அங்கே 0, அப்போ அங்கே 0 எடுத்துக்கிறோம். அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -6, இங்கே -6 எடுத்துக்கிறோம். அடுத்து கான்ஸ்டன்ட்டை -9. இப்போ என்ன சார் பண்ணோம், 3 எடுத்துகிட்டு செக் பண்ணுறோம். அப்போ இங்கே 3ன்னு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது 0ன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம் 1 + 0 1 ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இங்கே எடுத்துகிட்ட நம்பரையும் இங்கே இருக்க கிடைக்கிற நம்பரையும் என்ன மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 3 × 1 3, நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணால் 0 + 3 3, நெக்ஸ்ட்டு 3 × 3 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 9 9 இங்கே எழுதிக்கிறோம். -6 9 ரெண்டையும் ஆட் பண்ணால் -6 + 9 ஆட் பண்ணால் +3, இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 3 9 இங்கே எழுதிட்டோம்னா -9 + 9 0, அப்போ நமக்கு 0 ஆகுது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது ஒரு ரூட், 3ங்கிறது ஒரு ரூட், அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது, 0 கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி எழுதும்போது ஃபேக்டர் எழுதும்போது x - 3 இன்ட்டு இங்கே 1 3 3ன்னு இருக்குங்களா. அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது இது கான்ஸ்டன்ட் டேர்ம், அடுத்து இது எக்ஸ் டேர்ம், அடுத்து என்ன சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். அப்போ பாலினாமியலாக எழுதும்போது எப்படி எழுதணும், x² + 3x + 3, அப்போ x - 3 இன்ட்டு x² + 3x + 3 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு ஃபேக்டர், அதாவது இது லீனியர் ஃபேக்டர், இது ஒரு குவாட்ரடிக் ஃபேக்டர். இது நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது x - 3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x² + 3x + 3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ x - 3 ஈக்குவல் டு 0னா இந்த -3 ரைட் சைடு கொண்டு போனால் +3, அப்போ x ஈக்குவல் டு 3ங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா x² + 3x + 3 ஈக்குவல் டு 0, இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணால் உங்களுக்கு நமக்கு இங்கே என்ன சார் கிடைக்காதுன்னா ரியல் வேல்யூஸ் கிடைக்காது, எக்ஸுக்கு ரியல் வேல்யூ கிடைக்காது. ஏன் சார் அப்படின்னா இங்கே இந்த நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த டிட்டர்மினன்ட், அதாவது b² - 4ac வேல்யூ வச்சு பார்த்துருப்போம். அப்போ b² - 4ac வேல்யூ பாருங்கள், இங்கே ஏங்கிறது x² கோஎஃபிஷியன்ட் 1, பிங்கிறது என்ன சொன்னால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, சிங்கிறது என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட் டேர்ம் c = 3, a = 1, b = 3, c = 3. அப்போ b² - 4ac சப்ஸ்டியூட் பண்ணும்போது c 3² -4 × 1 × 3, அப்போ 3² 9, 4 × 1 × 3 மல்டிப்ளை பண்ணால் 12, அப்போ 9 - 12 -3, -3ங்கிறது என்ன சொன்னால் <0, அதாவது நெகட்டிவ் நம்பர். அப்போ b² - 4ac <0ன்னு கிடைக்குது. அப்போ b² - 4ac வேல்யூ <0 இருந்தால் ரூட்ஸ் வந்து எப்படி சார் இருக்கணும், இமேஜினரி ரூட்ஸ்னு பார்த்துருப்போம். அதான் இங்கே சொல்லுவோம், தி ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. இமேஜினரி ரூட்ஸ்னால் ரியல் வேல்யூ எக்ஸுக்கு கிடைக்காது. அப்போ therefore no real value of xன்னு சொல்லியிருக்கோம். இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் என்னன்னு பார்த்தோம், 3ன்னு சொன்னோமா. அப்போ அதை நம்ம அந்த எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இல்லைனா இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டாக எழுதும்போது எப்படி சொல்கிறோம்னா 3,0, தட் இஸ் 3,0. இது ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் இன்டர்செப்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ புட் x = 0 which implies இங்கே எக்ஸுக்கு 0ன்னு சொல்லணும்னா 0 -0 -9, அப்போ y = -9 கிடைக்கும். therefore y intercept is -9. அப்போ பாயிண்ட்டாக சொல்லும்போது 0, -9, அப்போ x intercept 3, y intercept என்ன சொன்னால் -9. அப்போ நம்ம பாயிண்ட்டாக எழுதும்போது பாயிண்டில் எடுத்துக்கணும், அதாவது கோஆர்டினேட் எழுதும்போது 3,0 0, -9. அப்போ இன்டர்செப்ட் முடிஞ்சாச்சு. அடுத்து கிரிட்டிக்கல் நம்பர் என்ன பண்ணும், கொடுத்துருக்கக்கூடிய கருவை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் f(x) வந்து என்ன சொன்னால் x³ - 6x - 9, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். f(x) டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f'(x), அப்போ x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² -6x, அதாவது -6x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -6, அதாவது x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 × -6 -6, அப்போ 3x² -6ன்னு கிடைக்கும். இந்த -9 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அப்போ f'(x) = 3x² -6ன்னு கிடைக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், f'(x) 0க்கு ஈக்குவேட் பண்ணுமா. அப்போ f'(x) = 0, if f'(x) = 0 which implies 3x² - 6 = 0. இந்த 3x² - 6ல்
நம்ம என்ன சார் பண்ணலாம், ஒரு 3 காமனாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த -6 ரைட் சைடு கொண்டு 3x² = 6. அப்போ x² = என்ன சொல்லலாம், 6/3 2. அப்போ x² = 2, x = என்ன சொல்லணும், +or -√2. அதாவது ரூட் எடுக்கும்போது நமக்கு இந்த 2க்கு ரூட் எடுக்கும்போது அது +or -√2. அப்போ x = +or-√2ன்னு கிடைக்கும், +or-√2ன்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா +√2, -√2. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூஸ் தான் நம்ம என்ன சார் சொல்லணும்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். அதாவது f' கண்டுபிடிச்சி f' 0க்கு ஈக்குவல் பண்ணி கிடைக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூஸ் தான் நம்ம கிரிட்டிக்கல் நம்பர்னு சொல்லுவோம். அப்போ 2 வேல்யூஸ் கிடைக்குது, -√2, +√2. இது ரெண்டையும் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரியல் லைனில் மார்க் பண்ணுறோம். -∞, ரியல் லைனில் மார்க் பண்ணும்போது -∞, -√2, √2, +∞. அப்போ இன்டர்வல்ஸ் நம்ம ஸ்பிளிட் பண்ணும்போது -∞, -√2. நெக்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -√2, +√2. நெக்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா √2, +∞, √2, அப்போ தேர்ஃபோர் தி இன்டர்வல்ஸ் ஆர் -∞, -√2 ஓப்பன் இன்டர்வல். அடுத்து ஓப்பன் இன்டர்வல் -√2, √2. நெக்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் √2, ∞. அப்போ இந்த 3 இன்டர்வல்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கர்வ் வந்து இன்க்ரீஸிங்காக இருக்கா டிக்ரீஸிங்காக இருக்கான்னு செக் பண்ணும். அப்போ 3 காலம்ஸ், ஃபஸ்ட்டு காலம்ஸ் என்ன எடுத்துக்கணும், இன்டர்வல். செகண்ட் காலம் சைன் ஆஃப் f'(x), தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா மொனட்டானிசிட்டி. இதில் இன்டர்வல்ஸ் இந்த 3 இன்டர்வல்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணுறோம் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இன்டர்வல்லையும் நம்ம என்ன பண்ணோம்னா f'(x)ஓட சைனை செக் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -∞, -√2. இப்போ -√2ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.414. அப்போ இந்த -∞, -1.414க்கு பிட்வீனில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கலாம், ஒரு -2ன்னு எடுத்துக்கலாமா? -2ன்னு எடுத்துகிட்டு என்ன இதில் செக் பண்ணுறோம், f'(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணால் -2² 4, 4 × 3 12, 12 - 6 என்ன சார்னா 6. அப்போ பாசிட்டிவ். அப்போ நமக்கு அந்த வேல்யூ பண்ணல, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக, அதாவது f'(x)ஓட சைனை நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவான்னு மட்டும் சொன்னால் போதும். அப்போ பிட்வீனில் ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு f'(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்டர்வலில் நமக்கு f'(x)ஓட சைன் என்ன சார் கிடைக்குன்னா பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் -∞, -√2ங்கிற இன்டர்வலில் கிவன் கர்வ் கொடுத்துருக்கக்கூடிய கர்வ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்வல் பாருங்கள் -√2, √2. இந்த இன்டர்வலில் கர்வு அதாவது இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக செக் பண்ணுவோம். அப்போ பிட்வீனில் ஒரு வேல்யூ எடுக்கிறோம். இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா -√2, √2 நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பருக்கு பிட்வீனில் கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், 0 இருக்குமா? அப்போ அந்த 0 எக்ஸுக்கு 0ன்னு எடுத்துகிட்டு f'(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 × 0 -6, 3 × 0 0 -6ன்னு கிடைக்கும். அப்போ -6ங்கிறது நெகட்டிவ். அப்போ இந்த ஓப்பன் இன்டர்வல் -√2, √2ங்கிற இன்டர்வலில் f'(x)ஓட சைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னா இந்த இன்டர்வலில் கர்வ் எப்படி சார் இருக்குன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் இன்டர்வல் தேர்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் √2, ∞. √2ஓட வேல்யூ என்ன சொன்னோம், 1.414ன்னு சொன்னோமா? அப்போ அந்த பிட்வீனில் ஒரு வேல்யூ சின்னதாக அடுத்த நம்பர் நியரஸ்ட் வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், ஒரு 2ன்னு எடுத்துக்கலாமா? 2ன்னு எடுத்துக்கிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் f'(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2² 4, 4 × 3 12, 12 - 6 6. அப்போ 6ங்கிறது பாசிட்டிவ். அப்போ தேர்ஃபோர் f'(x)ஓட வேல்யூ பாசிட்டிவ். அப்போ ஓப்பன் இன்டர்வல் √2, ∞ f'(x)ஓட சைன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ இந்த இன்டர்வலில் கர்வ் எப்படி சார் இருக்குன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. இப்போ நம்ம லோக்கல் எக்ஸ்ட்ரீமாங்கிறத நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி லோக்கல் எக்ஸ்ட்ரீமா சொல்லலாம், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி லோக்கல் எக்ஸ்ட்ரீமா சொல்லலாம். முன்னாடி சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் வச்சு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு இன்டர்வலில் f'(x)ஓட சைன் பாசிட்டிவாக இருக்குது, செகண்ட் இன்டர்வலில் நெகட்டிவாக இருக்குது. அப்போ f'(x)ஓட சைன் இந்த x = -√2ல் என்னவாக இருக்குது, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுது. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுதுன்னா லோக்கல் மேக்ஸிமம். ஓகேங்களா? அப்போ x = -√2ல் லோக்கல் மேக்ஸிமம். அதுவே செகண்ட் இன்டர்வல் பாருங்கள், -√2, √2ல் நெகட்டிவாகவும் √2, ∞ f'(x)ஓட வேல்யூ பாசிட்டிவாகவும் இருக்குது. அப்போ x = √2ல் நமக்கு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. அப்போ x = √2ல் லோக்கல் மினிமம் சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி. அப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் எக்ஸ்ட்ரீமா சொல்லலாம். இந்த சம்மில் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ரெண்டுலேயுமே சொல்லலாம். நம்ம முன்னாடி சம்மில் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்துங்க, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், லோக்கல் எக்ஸ்ட்ரீமா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா f'(x) வேணுமா? அப்போ f'(x) ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 3x² - 6. அப்போ எகைன்
டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ், 3x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x into 3 6x, மைனஸ் 6 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ தேர்ஃபோர் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னால் 6x. இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த கிரிட்டிக்கல் நம்பரை எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் லோக்கல் மினிமம் சொல்கிறோம். அதுவே எக்ஸோட கிரிட்டிக்கல் நம்பரோட வேல்யூவை எக்ஸுக்கு பதிலாக எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஸ் தென் 0னா லோக்கல் மேக்ஸிமம் சொல்கிறோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் நம்பர் என்னது, -√2, +√2. இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணுறோம், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அட் x = √2, x = √2ன்னு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் √2 = 6 × √2. இங்கே 6ங்கிறது பாசிட்டிவ், √2ஓட வேல்யூ 1.414. அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ டோட்டலாக 6√2ங்கிறது என்ன சொன்னால் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0. நமக்கு சைன் தான் வேணும், அதாவது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிற சைன் மட்டும் போதும், வேல்யூ இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. எப்போ எக்ஸோட வேல்யூ √2வாக இருக்கும்போது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் கேஸ் லோக்கல் மினிமம் அட் x = √2. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0னா அங்கே லோக்கல் மினிமம் சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் கேஸ் லோக்கல் மினிமம் அட் x = √2. அப்போ மினிமம் சொல்லிட்டோம், லோக்கல் மினிமம் சொல்லிட்டோம். அப்போ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், கிவன் கர்வ் கொடுத்துருக்கக்கூடிய கர்வ் என்ன சார், எஃப் ஆஃப் எக்ஸ் = x³ - 6x - 9. இதில் எக்ஸுக்கு பதிலாக √2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் √2 இங்கே √2³ x³ பதிலாக எக்ஸுக்கு பதிலாக √2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் √2³ வரும். அப்போ √2³ √2 × √2 × √2, √2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது √2 × √2 2 × √2ன்னு கிடைக்கும். அப்போ x³ எக்ஸுக்கு பதிலாக √2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 2√2ன்னு கிடைக்கும். -6 × x, எக்ஸுக்கு பதிலாக √2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது -6√2 - 9. இங்கே 2√2 - 6√2 ரெண்டையும் ஆட் பண்ணால் -4√2 - 9. அப்போ மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா -4√2 - 9. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ இந்த ஒய்யோட வேல்யூ சேர்த்து ஒரு பாயிண்ட்டாக கோஆர்டினேட்ஸாக சொல்லும்போது அதுதான் என்னது மினிமம் பாயிண்ட் சொல்கிறோம். அப்போ தேர்ஃபோர் மினிமம் பாயிண்ட் = √2, -4√2 - 9. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு x = -√2வில் செக் பண்ணுறோம். அப்போ அட் x = -√2, எக்ஸுக்கு பதிலாக -√2ன்னு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் -√2 = 6 × -√2, அப்போ -6√2ன்னு வரும். அப்போ -6√2ங்கிறது என்ன சொன்னால் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நெகட்டிவ்னா லெஸ் தென் 0. அப்போ x = -√2வில் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0வாக இருக்குது. அப்போ லெஸ் தென் 0னா லோக்கல் மேக்ஸிமம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் x = -√2. ஓகேங்களா. அப்போ மேக்ஸிமம் லோக்கல் மேக்ஸிமம் சொல்லியாச்சு. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -√2ன்னு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கர்வ் y = x³ - 6x - 9ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக -√2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -√2³ வேல்யூ -2√2. நெக்ஸ்ட்டு -6 × -√2, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ 6√2 +6√2 கிடைக்கும் -9. அப்போ -2√2 + 6√2 -9. அப்போ இது ஃபஸ்ட் ரெண்டு டைம் ஆட் பண்ணுங்கள். 6√2 -2√2 ஆட் பண்ணால் +4√2 -9. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன சார்னா ஒய்யோட வேல்யூ 4√2 -9. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ இந்த ஒய்யோட வேல்யூ ஒரு கோஆர்டினேட்டில் பாயிண்ட்டாக சொன்னோம்னா அதுதான் அது மேக்ஸிமம் பாயிண்ட். அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் = -√2, 4√2 -9. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி அந்த லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் டெரிவேட்டிவும் யூஸ் பண்ணலாம், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், அதையும் பார்த்துங்க. ஓகேங்களா. எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கான்கேவிட்டி. கான்கேவிட்டினா நமக்கு எந்த இன்டர்வலில் அந்த கரு கான்கேவ் அப்வேர்டாக இருக்குது கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்குன்னு செக் பண்ணும். அப்போ கான்கேவிட்டி செக் பண்ணுறதுக்கு நமக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் தேவைப்படும். அதனால் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 6x. அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் = 6x. இப்போ நம்ம அந்த செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணது என்ன சார் பண்ணோம்னா 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். இஃப் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் = 0 which implies 6x = 0. 6x = 0னா x = 0. மல்டிப்ளை பண்ணிட்டு 6 ரைட் சைடு பண்ணோம்னா 0 by anything 0. therefore x = 0. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ரியல் லைனில் மார்க் பண்ணி இன்டர்வலில் ஸ்பிளிட் பண்ணுறோம். அப்போ -∞ +∞ எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த 0 மார்க் பண்ணி இன்டர்வல்ஸ் ரெண்டு இன்டர்வலாக நம்ம ஸ்பிளிட் பண்ணுறோம். -∞, 0, 0, ரெண்டு ஓப்பன் இன்டர்வல். therefore the intervals are -∞, 0, 0, இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் எந்த இன்டர்வலில் கர்வ் கான்கேவ் அப்வேர்டாக இருக்குது எந்த இன்டர்வலில் கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்குன்னு செக் பண்ணுறோம். அதுக்கு டேபிளர் காலம் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு
அந்த டேபிளர் காலத்தில் ஃபஸ்ட்டு காலம் இன்டர்வல், செகண்ட் காலம் சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா கான்கேவிட்டி. இன்டர்வல்ஸில் 2 இன்டர்வலே எழுதிங்க, -∞, 0, 0, ஓப்பன் இன்டர்வல். ஓகேங்களா? இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைனை செக் பண்ணுறோம். ஃபஸ்ட் இன்டர்வல் -∞, 0ங்கிற இன்டர்வலில் நம்ம என்ன சார் பண்ணுறோம்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைனை செக் பண்ணுறோம். அப்போ -∞, 0க்கு பிட்வீனில் என்ன சார் பண்ணோம், ஒரு -1ங்கிற ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் -1 = 6 × -1 -6. அப்போ -6ங்கிறது நெகட்டிவ், <0. அதை தான் இங்கே சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்போ ஃபஸ்ட் இன்டர்வலில் நெகட்டிவாக இருக்குது, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ்னா அந்த ஃபஸ்ட் இன்டர்வலில் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கர்வ் என்ன வரும்னா கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்கும். நெகட்டிவ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து <0, நெகட்டிவாக இருந்தால் கான்கேவ் டவுன்வேர்ட். நெக்ஸ்ட் இன்டர்வல் பார்த்துங்க, ஓப்பன் இன்டர்வல் 0, இந்த இன்டர்வலில் பிட்வீனில் 1ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் 6 × 1 6, 6ங்கிறது பாசிட்டிவ், அப்போ >0. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து >0னா பாசிட்டிவ்னா அந்த 0, ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்துருக்கக்கூடிய கர்வ் கான்கேவ் அப்வேர்டாக இருக்கும். இப்போ -∞, 0ல் கான்கேவ் டவுன்வேர்ட், 0, கான்கேவ் அப்வேர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எப்போ சார் இருக்கும் நமக்கு அப்படின்னா, அந்த கர்வ் கான்கேவ் டவுன்வேர்ட்லேருந்து கான்கேவ் டவுன்வேர்டாவோ அல்லது கான்கேவ் அப்வேர்ட்லேருந்து டவுன்வேர்டாவோ டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்டாவோ சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், கான்கேவ், அதாவது பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கும். நமக்கு இங்கே பாருங்கள், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் when x = 0. இந்த எக்ஸுக்கு 0ன்னு, எக்ஸ் 0வாக இருக்கும்போது நமக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் பாருங்கள், எக்ஸுக்கு 0வாக இருக்கும்போது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குது, பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குது, அதாவது டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்டாக சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கர்வ் என்னது, y = x³ - 6x - 9ல் எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0³ - 6 × 0 - 9. அப்போ இங்கே 0 ஆயிரும், அப்போ -9 மட்டும் இருக்கும். அப்போ therefore ஒய்க்கு வேல்யூ என்ன சொன்னால் -9. அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லும்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சேர்த்து சொன்னோம்னா 0, -9ங்கிறது என்ன சொன்னால் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 0, -9. பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குது, எப்படி சார் இருக்குதுன்னு செக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அங்கே கர்வ் டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்டாக சேஞ்ச் ஆகுது எப்போ x = 0 இருக்கும்போது. அப்போ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 0, -9. நெக்ஸ்ட்டு அசியூம் டோட்ஸ் செக் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அங்கே ஒய்க்கு வேல்யூ கிடைக்கும். அங்கே நமக்கு என்னதுன்னா இங்கே ஃபைனைட் வேல்யூ தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு இங்கே என்னது, இங்கே ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸோ அல்லது வெர்டிக்கல் அசிம்டோட்ஸோ நமக்கு கண்டிப்பாக இருக்காது. அந்த அசிம்டோட்ஸ் ப்ராப்பர் கண்டிஷனை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் இருக்குமா சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்மில் இல்லை. அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்மில் இருந்ததுன்னா அந்த கர்வு எப்படி சார் இருக்கும்னா டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கர்வு பாலினாமியல் ஃபார்மில் இருக்குது. கண்டிப்பாக இது என்ன சொன்னால் கண்டினியூஸ் கர்வ். அப்போ கண்டினியூஸ் கர்வுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது, ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸே இருக்காது. ஓகேங்களா? கண்டினியூஸ் கர்வுக்கு அசிம்டோட்ஸே இருக்காது. அதான் இங்கே சொல்லுவோம், இட் ஹேஸ் நோ அசிம்டோட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது என்ன சொன்னால் இன்டர்செப்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிங்க. எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? எக்ஸ் இன்டர்செப்ட் வச்சு பாயிண்ட் என்ன கிடச்சிது, 3, 0 கிடச்சிது. நெக்ஸ்ட்டு ஒய் இன்டர்செப்ட் வச்சு என்ன கிடச்சிது, 0, -9 கிடச்சிது. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்டர்செப்ட் வச்சு, அதாவது அந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் எக்ஸ் இன்டர்செப்ட் 3ல் அங்கே எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுது. அப்போ 3, 0ங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒய் இன்டர்செப்ட் வச்சு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, -9. இங்கே 2 யூனிட்ஸாக எடுக்கும்போது -2, -4, -6, -8, -10. அப்போ 0, -9ங்கிறது -8க்கும் -10க்கும் பிட்வீனில் 0, -9 மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ 2 வேல்யூ, அதாவது 2 பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். 3, 0, 0, -9ங்கிற 2 பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். ஒரு கர்வை ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் 3 பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறோம்னா, இங்கே லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவிலேருந்து மினிமம் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பாயிண்ட் பாருங்கள், -√2, 4√2, -9 இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணும். ஓகேங்களா? அப்போ -√2 எக்ஸ் கோஆர்டினேட் வந்து நெகட்டிவ். அடுத்து 4√2 -9ஓட வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவாக, அப்போ எந்த கோடனில் இருக்கும் அப்படின்னு செக் பண்ணும். அப்போ 4√2ஓட வேல்யூ பார்க்கணும். √2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.414. அப்போ 4 × 1.414 அங்கே மல்டிப்ளை பண்ணால் 5 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். அப்போ 5.66ன்னு கிடைக்கும். அதில் -9
5.66 மைனஸ் 9 அங்கும்போது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டும் நெகட்டிவ், ஒய் கோஆர்டினேட்டும் நெகட்டிவ். அப்போ மைனஸ் மைனஸ் எங்கே சார்னா தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ -√2, 4√2 -9, 4√2 -9ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்டு குவாட்ரண்ட்டில் இந்த இடத்துல இந்த பிளேஸில் இருக்கும். -√2, 4√2 -9ங்கிற மேக்ஸிமம் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு மினிமம் பாயிண்ட். மினிமம் பாயிண்ட் என்னது? √2, -4√2 -9, √2, -4√2 -9. இங்கே 4√2ஓட வேல்யூ 5 பாயிண்ட் சம்திங் சொன்னோம். அப்போ -5 பாயிண்ட் சம்திங் -9, அப்போ -14 பாயிண்ட் சம்திங்னு இருக்கும். அப்போ √2, -14 பாயிண்ட் சம்திங், அப்போ ப்ளஸ் மைனஸ்னால் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இங்கே √2க்கு நேரம், √2னா 1.414. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் அந்த பாயிண்ட் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அப்போ √2, -4√2 -9ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம 4 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். என்னென்ன பாயிண்ட்? எக்ஸ் இன்டர்செப்ட் வச்சு என்னது 3, 0, ஒய் இன்டர்செப்ட் வந்து 0, -9. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பாயிண்ட் -√2, 4√2 -9. அடுத்து இந்த √2, -4√2 -9ங்கிற மினிமம் பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ ஜாயின் பண்ணால் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கர்வோட டயக்ராம் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம். என்ன செக் பண்ணி பார்க்கலாம்? கான்கேவ் டவுன்வேர்டு எந்த இன்டர்வலில்? -∞, 0ல். இங்கே பாருங்கள், -∞லேருந்து 0 வரைக்கும், இந்த 0 வரைக்கும் இந்த கர்வ் எப்படி சார் இருக்குன்னா கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 0, இங்கே 0 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. 0லேருந்து ∞ வரைக்கும், 0லேருந்து ∞ வரைக்கும் நமக்கு கர்வ் எப்படி சார் இருக்குன்னா கான்கேவ் அப்வேர்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், அதாவது கான்கேவ் டவுன்வேர்ட்லேருந்து கான்கேவ் அப்வேர்டுக்கு சேஞ்ச் ஆகுதா? எங்கே? இந்த 0, -9ங்கிற பாயிண்டில் அங்கே கர்வ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. கான்கேவ் டவுன்வேர்ட்லேருந்து கான்கேவ் அப்வேர்டுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த 0, -9ங்கிறது பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனும் அதுதான். அடுத்து ஒய் இன்டர்செப்டை வச்சு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டும் அதுதான். அடுத்து இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வேல்யூ எடுத்து செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ டயக்ராம் ட்ரா பண்ணும்போது அப்ராக்சிமேட் டயக்ராம் ட்ரா பண்ணால் போதும். அந்த பாயிண்ட்ஸை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ் கிடச்சிரும். ஓகேங்களா?